ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். அது எண்டு பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் குமார்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் சின்ன வயசில் 8th வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 9th 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 11th 12th ஒரு ஸ்கூலில் படித்தேன். 8th வரையும் படித்த ஸ்கூலில் பக்கத்துலேயே இருந்தது தான் நம்ம சின்ன ஒரு ஹோட்டல் இருந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சின்ன வயசில் பசங்க எல்லாருமே ஏதாவது தின்பண்டம் வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டி கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் தான் எனக்கு மிட்டாய், கேக்கு, பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு பிரியமாக டீ சாப்பிட்ற கடை ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். சின்ன கடை, வீட்டை ஒட்டியே வச்சுருப்பாங்க. அதில் அது சித்தியும் சித்தப்பாவும் தான் பார்த்துப்பாங்க. சித்தப்பான்னா அது எப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவும் அம்மாலாம் அந்த கடைக்கு அழைச்சிட்டு போவாங்க. போண்டா வாங்கி கொடுப்பாங்க, இனிப்பு போண்டா, வடை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்பா டீ சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் டீ கொடுப்பாங்க. காஃபி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பாதி காஃபி கொடுப்பாங்க. அந்த கடையில் இருக்கிற அந்த முதலாளி அவர் மட்டும்தான் டீ போட்டு அவர் தான் எல்லாம் பண்ணுவாங்க. கல்லாவில் அவங்க மனைவி உட்காந்துருப்பாங்க. நான் அவங்கள போய் அம்மான்னு கூப்பிடுவேன். எங்கள் அம்மா பின்னாடி போகும்போது அப்போ தான் சொன்னாங்க, அவங்க அம்மா இல்லைம்மா, நான் தான் அம்மா, உனக்கு இவங்க சித்தி, எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவங்கள நான் சித்தின்னு கூப்பிடுவேன், அவரை சித்தப்பான்னு கூப்பிடுவேன். பைசா இல்லைனாலும் சரி எனக்கு அவங்க எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வரும்போது காசு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சித்தி அப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்திருந்தாங்க போல இருக்குது. அவங்களுக்கு ஒரு 20 வயசு அப்போ இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க. எனக்கு சித்தி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க. அதான் இன்றைக்கி அவங்களுக்கு 35 வயசு ஆகிடுச்சு. எங்கே நான் 1ஆவதுலேருந்து 8th வரையும் படித்தோம் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் எனக்கு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு மலர் நினைவுகளாக அந்த ஸ்கூல்லாம் சுற்றி பார்த்தேன். எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்போ அந்த கடையும் ஞாபகம் வந்தது. அப்போ அடுத்த நாள் நான் அங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது அந்த கடை அப்படியே தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்து கிட்ட போய் பார்த்த பிறகு அதே சித்தி தான். இப்போ ஒரு 35 வயசில் அவங்க இருந்தாங்க. முன்னையோட இன்னும் அழகாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சோகம் இருந்த மாதிரியும் தெரிஞ்சுது. அது சோகமாக இல்லை எனக்கு திடீர்னு பார்த்தது அப்படி தோணுதான்னு பார்த்தேன். பட் அங்கே போய் என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டேன். சித்தி அப்படின்னா கொஞ்சம் தான் யூத்து பார்த்துட்டு, குமார் தாண்டா, நல்லா தெரியுது, ஆளே மாறிட்டேன், இப்போ எப்படியா இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது சித்தப்பா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்படின்னு. ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் வேதனையை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க கண் கலங்கினாங்க. அப்புறம் ஆறுதல் சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் அதோட கிளம்பி வந்துட்டேன். அப்போ பார்க்கும்போது கூட அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்கிற பெரிய ஒரு மனசு தாங்கலாக இருக்கும்போது இன்னும் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த 2 பனங்காயும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோடு நான் பார்த்துட்டு, அடடா, வாழ்க்கையில் இப்படி ஒரு சித்தி நமக்கு விளையாட கிடச்சா எப்படி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். சித்தியாக இருந்து நமக்கு வாழ்க்கைங்கிற ஒரு சுத்தியாக போய் நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கேம் பிளேவாக மாதிரி ஆண்டால் இப்படி இருக்கலாம்னு நினச்சி பார்த்தேன். நினைக்கும் போது எவ்வளோ சுகமாக இருந்தது. நினைக்கும் போது இவ்வளோ சுகமாக இருக்கிறது, விளையாண்டா என்ன எவ்வளோ சுகமாக இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த ஃபீலிங்கே ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. எனக்கு அந்த ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சரின்ட்டு அதோடு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணான்னு அந்த போண்டாவை சாப்பிட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் இன்னும் பிடிச்சிருந்தது. அந்த போண்டா, அந்த வடை சாப்பிட்டு அவங்க போட்டு கொடுத்த டீயும் சாப்பிட்டேன். அது என்னன்னு தெரில, சித்திப்பு கையால் போட்டு கொடுத்த டீங்கிறனால ரொம்ப அத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் அன்றைக்கி போயிட்டேன். அடுத்த நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வேலை முடிஞ்சு வந்தேன். அப்போது நான் சொன்னேன், நீ எதுக்கும் கவலைப்படாத சித்தி, நான் இருக்கிறேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன், நான் உனக்கு எல்லாமா இருப்பேன், நீ கவலையே பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எல்லாமா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோஜா சித்தி திரும்பவும் கண் கலங்கி அழுதாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி சங்கடத்தில் அழுகலடா, சந்தோஷத்தில் அழுகிறேன் அப்படின்னாங்க. ஏன் சித்தி அப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு என்னடா தெரியும், இந்த 2-3 வருஷமாக சித்தப்பா இறந்துட்டார். அவங்க சைடு எங்கள் மாமனார் மாமியார் ஃபேமிலி அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க முன்னாடியே. அவங்க சைடில் இருக்க அவங்க அண்ணன், தம்பி, நாத்தனார் இவங்க யாருமே என்னை கண்டுக்கல. அதே மாதிரி எங்கள் வீட்டு சைட்லேயும் எங்கள் அப்பா அம்மா இல்லை,
எங்கள் அண்ணன், எங்கள் சிஸ்டர் எல்லாருமே யாருமே கண்டுக்கல. எல்லாருமே நம்மள்ட்ட இருக்கும்போது காக்கா கூட்டம் மாதிரி இருந்தாங்க. நம்மக்கிட்ட ஒரு தலைமுறை சாஞ்சிடுச்சு, இனிமே அவங்க பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு வருமானம் கொடுக்குற என் வீட்டுக்காரே தவறிட்டார், இனிமே அவள்கிட்ட உறவு கொண்டாடினா நமக்கு என்ன கிடச்சிட போகுது அப்படிங்கிற வரவு செலவு கணக்கை பார்த்துட்டு எல்லாரும் ஏதோ ஒப்புக்கு பேசுகிற மாதிரியும், அவங்களே ஒரு அழைப்பு பண்ணி நம்ம ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட நம்மளை ஏதோ 3வது மனுஷால் மாதிரி தான் பார்த்தாங்களே ஒழிய, நம்மளை ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்குறது வேறடா, நமக்கு உண்டான அந்த ஒரு கௌரவத்தை கூட கொடுக்க அவங்க விரும்பலை. என்ன காரணம்னா, நம்மளால் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரயோஜனமாக இருக்காது, நம்ம கையை தான் இவள் எதிர்பார்ப்பா, இவள்கிட்டேருந்து பெருசாக நமக்கு எதுவும் வராதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், உலகம் எவ்வளோ மோசமானது. நீங்கள் செழுமையாக இருக்கும்போது அந்த நிழலில் இளைப்பாறுறதுக்கு ஆயிரக்கணக்கான குருவி வரும். நம்ம பட்டை மரமாக போன உடனே நம்மள்கிட்ட எதுவுமே நாடி வராது, நம்மளை முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்க தான் பார்க்கும். அப்புறம்தான் யோசனை பண்ணி நம்ம கையே நமக்கு உதவி, அது என்னுடைய சந்தோஷத்துக்காக இருந்தாலும் சரி நம்ம கை தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். என்னுடைய குடும்பத்தை நிமிர்த்து கொண்டாடுறதுக்கு தன் கையை தனக்கு உதவி, நம்மளே நிமிர்ந்து நின்று இந்த கடையை நம்ம ஒன்றும் வாடகை கொடுக்க போகிறதில்ல, புதுசாக ஒரு கடையை பிடிக்க போகிறதில்ல. ஏற்கனவே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம வீட்டுக்காரர் இந்த கடையை வச்சு இதுக்குன்னு 10 கஸ்டமரை அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. பக்கத்தில் தெய்வாயுதனமாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்திருக்கு. இங்கே இருக்கிற ஒர்க்கர் 2 ஷிஃப்ட்டும் சேர்த்தா ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 100 பேர் இங்கே டீ சாப்பிட்டா கூட ஒரு டீக்கு நமக்கு ஒரு 3 ரூபா கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 300 ரூபா கிடைக்கும். சாதாரணமாக ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படிங்கிற வைராக்கியத்தில் தான் முன்னாடியே ஒரு சித்தப்பா வியாபாரம் பண்ணும்போது கூட நான் தான் முக்கால்வாசி வேலையை செய்வேன். அவர் பால் காய்ச்சி அதை டீ போட்டு கொடுக்குறது தான் அவருடைய பிரதான வேலையாக இருந்தது. ஆரம்பத்தில் என்னை கல்யாணம் பண்ண புதுசில் அவரே வடை போண்டாலாம் போட்டார். அப்புறம் நான் பழகிக்கிட்டேன். அவருடைய வேலையில் பாதி வேலைக்கு மேலே நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் இருந்து இது நம்மளால் செய்ய முடியாதா? எட்டில் எடுப்புலன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் சாப்பிட போகும்போது மற்ற நேரத்தில் குளிக்கிற நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் நான் டீ போட்டு கொடுப்பேன். அப்போ நம்மளே அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், இப்படியாப்பட்ட அழகு பதுமை, இது இருக்க வேண்டிய இடமே வேறு. இதை இந்த எப்படி சொல்கிறது, இந்த புதையலை ஆராதனை பண்ணுறதுக்கு, அதை ஆராதிக்கிறதுக்கு யாராலையும் அதை சரியாக டிசைட் பண்ண தெரியல. அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு செய்ய வேண்டிய விஷயமாக செஞ்சு விளையாடுற மாதிரி விளையாடலாம். இதை எப்படியோ தங்கத்தட்டில் வச்சு எல்லோரும் பார்த்துருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க இதை பிக்கப் பண்ணியிருக்கலாம். அது செய்ய தவறிட்டாங்க. இந்த உலகத்துக்கு சில பார்வை குருடாக தான் தெரியும். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, அழகான பொருளை விட அசிங்கமான பொருள் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி தான் உள்ளதை தான் பார்க்க போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு, சரி காட் நமக்காக இதை ஒதுக்கி கொடுத்துருக்கான், அப்போ நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் நான் திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணி நானே இந்த கடையை ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி உண்மையிலேடா ஒரு 1000 ரூபா நான் எதிர்பார்த்து 300 ரூபா 500 தான், இன்றைக்கி ஒரு 1500 குறைந்தபட்சம் கிடைக்கிது. ரொம்ப குறைந்தபட்சம் 1500 கிடைக்கிது. என்னாலையும் மாதம் ஒரு 45,000 40,000 50,000 ஆவரேஜ் ஒரு 40,000 சம்பாதிக்கக்கூடிய தகுதியை நான் உருவாகியிருக்கேன். இப்போ நான் நிமிர்ந்து ரெடியாகி நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்கிட்டு பசங்களை ஸ்கூல் கொண்டு போகிறது வர்றது, இப்படி நிற்கிறோங்கிற செய்தி போனோன்னே இப்போ காக்கா கூட்டம் மாதிரி இப்போ நம்மள்கிட்ட பத்திரிக்கை வைக்க வராங்க. அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிங்கிறாங்க. அவங்கள விட ஆம்பளை இருக்கிற குடும்பத்தோடு நான் வருமானத்தை அதிகமாக ஈட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு செலவு குறைஞ்சி போச்சு. நான் பார்த்திங்கன்னா போண்டா கண்டா அப்படின்னா இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிலே நான் 2-3 செஞ்சு பசங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஏன் சாப்பாடு அதிலே சமையல் பண்ணிவிடுவேன். இங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலைகளும் எனக்கு குறைஞ்சிடுச்சு. எனக்கு நிறையா கஸ்டமர் இருக்காங்க. அந்த காய்கறி எடுத்துகிட்டு வர பாட்டி கீட்டி அவங்கெல்லாம் எனக்கு காய்கறி கொடுக்குறது போகிறது, நான் சாம்பார் வைக்கிறதாலே காலைல டிஃபன் என்னதுலேயே முடிஞ்சிடும். இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு பணத்துக்கும் 1500 கிடச்சிருக்கு. எனக்கு மாத செலவு ரொம்ப குறைச்சி 2000 தான் செலவாகும். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓவரால் எல்லாமே என் வீட்டுக்காரர் நல்ல ஒரு வீடை கட்டி வச்சுட்டார், மாடி வீட்டை, ஒரு கடை இருக்குது, பொருள் தடவாள பொருள்லாம் கிடையாது. மாதம் குறைந்தபட்சம் 40,000 என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுதுடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையான என்னை காசு பணத்துக்காக ஏற்றுக்காமல், சும்மா ஆடம்பரத்துக்காக ஏற்றுக்காமல், இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு ஒதுக்காமல், ஆத்மார்த்தமாக
என்னை ஏற்றுக்கணுங்கிற உறவு எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் மலை மாதிரி நீ வந்துட்டடா. இப்போ நீ வந்து என்னை தேடிட்டு வந்தது என் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வரல, இருக்காருன்னு வரல. பழைய நினப்பில் நம்ம சித்தி அப்பயே என்னை அடிக்கடி சொல்லுவேன், என்ன ரொம்ப உன்னை ரொம்ப பிடிக்கும் சித்தி சித்திம்ப. அதே வாஞ்சியா அதே இதுவா இன்றைக்கி வந்து சொன்னப்ப நான் இருக்கேன் சித்தி, நான் உன்னை கடைசி வரலையும் காப்பாற்றுவேன், உன்னை கடைசி வரலையும் கண் கலங்காமல் வச்சுப்பேன். பசங்களெல்லாம் என் புள்ள மாதிரி நினச்சி இது எல்லாத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். ஏன்னா என்கிட்ட நாளைக்கு காசு பணம் இருந்தால் கூட ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும், போகணும், வரணும், இது நல்ல படிப்பா கெட்ட படிப்பா இதெல்லாம் உண்மையிலே எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம உள்ள வஞ்சம் வச்சுக்காமல் எனக்கு ஒரு கைட் பண்ணுறது யாருமே கிடையாது. இப்போ நீ வந்துட்டடா எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வடைக்கும் போண்டாவுக்கும் அந்த வடையை சாப்பிடும்போது அந்த பொத்த வடையை சாப்பிட்றதாவே நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு கிளர்ச்சியாக ஒரு எழுச்சியாக இருந்தது. தம்பி அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு தான். ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு அப்படியே எனக்குள்ளே அப்படியே மயிர் கூச்சரிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சித்தியோட ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு வந்து அவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தது, அவ்வளோ ஆர்ப்பரிச்சுது. அவங்களுடைய அந்த அதிர்ஷ்டத்தை எப்போ எனக்கு சுட்டு தருவாங்க இல்லை எடுத்து கொடுப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பொத்த வடையை கொடுக்கும் போதெல்லாமே அந்த பொத்த வடையை நல்லா பொத்த போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பொத்த போட்டால் தான் நல்லாயிருக்கும், துந்து போயிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு இப்போ காசு கொடுக்கும்போது, பாத்தியாடா இப்போ தான்டா சொல்லி முடித்தேன், விடிய விடிய கதை கேட்டு சீதரிக்காமல் சித்தப்பன்னு சொல்கிறியடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சித்தி அப்படின்னு சொன்னேன். இல்லைடா எனக்கு ஆத்மார்த்தமாக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உறவு கிடச்சி போச்சு. இனிமே காசு பணத்துக்கு பயந்தேன், அதெல்லாம் கிடச்சி போயிட்டு ஒரு வருமானத்துக்கு யோசனை பண்ண வருமானம் வந்துருச்சு, வீடு வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, பசங்க இருக்காங்க. எனக்கு ஒரு உண்மையான ஆதரவு இல்லைன்னு நினச்சேன். அது நீ கிடச்சிட்டு நினைக்கும் போது காசை கொடுத்து என்னை அந்நியமாக பிரிச்சிடா. இங்கே பார் சித்தி சொன்ன சொல்லு மாறாமல் இருப்பேன். ஏன்டா என்னை சித்தி சித்திங்கிற அப்படின்னு. உன்னை இப்போ சித்தின்னு கூப்பிடாமல் எப்படி சுற்றி நான் கூப்பிட முடியும் அப்படின்னு. இல்லை என்னை சித்தி சித்தினா பாட்டி ஆகிட்டியா நீ அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நான் உன்னை சொல்லவே இல்லையே. இப்போ என்ன எனக்கு ஒரு 25 வயசு ஆகுது, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னா எனக்கு 34 வயசாண்டா. என்னோட 9 வயசு தான் மூத்தன்னா, நான் ஒரு அக்கா அளவுக்கு தான் இருக்கேன், நீ வந்து என்னை சித்தின்னு கூப்பிட்றிய அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கும் சித்தின்னு தான் கூப்பிட்டேன். இல்லை ஒன்று ஸ்டைலாக ஆண்டின்னு கூப்பிட்டுமா அப்படின்னு. ஆண்டி வேணாம் தோண்டி வேணாண்டா, நீ என் பேரை சொல்லியே கூப்பிட்ற அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் ரோஜா சித்தி இப்போ ரோஜா சித்தின்னு சொல்லுவேன், ரோஜாவை கட் பண்ணிட்டு சித்தின்னு மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ சின்ன பிள்ளை கூப்பிட்டேன், இப்போ பேரை சொல்லி கூப்பிட்லாமா, தப்பு இல்லையா? என்னடா தப்பு, நம்ம மனசு வச்சாதான்டா தப்பு அப்படின்னு. சரி தப்பாக சொல்லி என்னை தப்பாக பார்க்க வச்சிட்டியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். எடுத்தோடனே எப்படி ஒன்று ரோஜான்னு கூப்பிட முடியும், வாப்போன்னு கூப்பிடுவேன். சரி பார்க்குறேன் தானா, அது பேசும்போது பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். அப்போ வந்து சட்டையை பிடிச்சி சட்டை உள்ள காசை வச்சு திணிச்சாங்க. நான் அப்படி நினைக்கல, பிஸ்னஸுங்கிறது வேறு, நம்ம அன்பு பரிமாற்றங்கிறது வேறு அப்படின்னு. நீ வேறு நான் வேறு, நான் அப்போ எப்படா நினச்சேன், நான் அப்படி நேற்று நீ பேசும்போது நீ வேறு நான் வேறு நினைக்கவே இல்லையே. அதனால் அப்புறம் ஏன் நமக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்தால் தானே அது வேறு இது வேறுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு. சரி சித்தி பக்காவாக ஸ்கெட்சு போடுது, ஏன்னா அதுக்கு நம்பகமாக பாதுகாப்பாக உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆள் நம்ம தான் இது முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சேன். சரி ரொம்ப சந்தோஷம்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப்பு, நம்மளும் ஒரு பக்கம் பிளான் பண்ணோம். அதை மாதிரி சித்தியும் ரொம்ப சூசகமாக பிளான் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்லடா, உன்னுடைய உடம்ப இந்த அளவுக்கு நீ மெயின்டைன் பண்ணுற, அப்போ வந்து அப்படியே உடச்சலாக அப்படியே ஒல்லியாக தானே இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஜிம்மு அங்கன்னு போய் நான் வந்து என்னை வந்து ஒரு இதுவாக ஆக்கிட்டேன் சித்தி அப்படின்னு சொன்னேன். ஐயையோ என்னை சித்திங்கிறேடா. சரி உன்னை சித்தினே கூப்பிடல வீடு. சரி ரோஜா சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ தானே எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லைடா, நீ இப்போ சித்திங்கிற, அதுக்கப்புறம் ரோஜான்னு கூப்பிட்டா அப்புறம் பசங்கள்லாம் என்ன சித்தின்னு கூப்பிட்டாங்களே இவங்க யாருன்னு கேட்கும் அப்படின்னு. ஓ அப்படி வரியா கதைக்குன்னு நினச்சிக்கிட்டு, சரி இப்போயே முறையை கரெக்டாக சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பசங்கள்கிட்ட யாருன்னு சொல்கிறதுக்கு,
நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்போ நான் பேசிக்கிறேன், நீ விடுடா அப்படிங்குது. நான் எதை விடணும்னு கேட்டேன். ஒன்றும் தெரியாத பாப்பான்னு நினச்சேன், நீ உலகமே தெரிஞ்ச பீப்பாவாக இருக்கேன்னு. நான் உலகமே தெரிஞ்ச பீப்பா இல்லை. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அழகான பீப்பா இருக்கும் போது நான் பாப்பாவாக இருக்க முடியுமா? நான் தம்பியாக தானே இருக்க முடியும். பீப்பாவுக்கு பொருத்தமாக வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு தம்பி தானே தேவை அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது குளிச்சுட்டு வந்தது ரோஜா சித்தி. குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு பார்க்கவே உடனே விளையாடணும் போல், உடனே இலையை விரித்து உடனே விருந்து சாப்பிட்ணும் போல் இருந்தது. அந்த இலையை உடனே விரிக்கணும், வெத்தலையை உடனே தாம்பூலம் தரிக்கணுங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. வெத்தலையை எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு மூளையே வேலை செய்யலை. எனக்கு ஒரு செக்ஷனாக போய்கிட்டு இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தது. எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பழம் நழுவி தானாக பாலில் விழுகிற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம சும்மா இருக்க முடியாதே அப்படின்னு சும்மா இருந்தால் சும்மா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பசங்க அந்த நேரம் பார்த்து வெளியில் ரோட்டுக்கு விளையாட ஓடுனது. டேய் பார்த்து ஓரமாக பக்கத்து வீட்டில் போய் விளையாடுங்க அப்படின்னா, அப்போ இல்லை பசங்க வாங்கடா மணி ஆகிடுச்சி, போய் டியூஷன் போயிட்டு வாங்க 3வது வீட்டில் அப்படின்ட்டு. வாவ், டியூஷன்லாம் உண்டா அப்படின்னா, ஆமாம், இந்த வயசுலேயே நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் நல்லா ஹிந்தி கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. 3-4 வீடு நானே கொண்டு விட்டு வரேன்னா, பரவாயில்லடா அப்படின்னுது. இல்லை நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் பரவாயில்ல இந்த அக்கறை போதுண்டா அப்படின்னுது. நான் அழைச்சிட்டு போய் 4வது வீட்டில். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் நீங்களே வந்துடுறீங்களா, அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் தான் வருவேன். எத்தனை மணிக்குன்னு? 7:30 மணிக்கு, 1.5 மணி நேரம் டியூஷன்னாங்க. வாவ், சில நேரத்தில் 8 மணிக்கு கூட இருக்கும். நான் ஃபோன் அடிக்கிறேன் அந்த நம்பருக்கு, அப்போ அழைச்சிட்டு போங்கன்னாங்க. சரி, ஃபோன் அடிப்பாங்களா, அப்போ பிரச்சனையே இல்லையே, எந்த பயமும் இல்லையே, எந்த தயக்கமும் இல்லையேன்ட்டு வந்தேன். வந்தோடனே பரவாயில்லடா, நீ பேச்சில் தான் அப்படி இருப்பேன்னு நினச்சேன், செயல்லையும் அப்படி தான்டா இருக்க அப்படின்னு. என்ன பேச்சில் செயல் அப்படின்னு? இல்லை, நான் கடைசி வரலையும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த பசங்களை கண்கலங்காமல் அந்த பசங்களுக்கு என்ன எதிர்காலமோ நினச்சி நான் செய்வேன், நம்ம பசங்க மாதிரி பார்த்துப்பேன்னு நீ சொன்ன. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது, அன்பாக இருந்தது, அரவணைப்பாக இருந்தது. ஆனால் அதை உடனே நடைமுறைப்படுத்திட்டியடா. பசங்க டியூஷன் போகணுன்னே 4 வீடு தாண்டி கொண்டு போகிறது தப்பு. அது பசங்க ஒண்டியமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஷ் போய் விட்டுட்டு வந்துட்டியடா அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக என் மனசுக்குள்ளே ரொம்ப நிறைவாக நீ வந்துட்டியடா அப்படின்னு. நிறைவாக வந்துட்டேனா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிக்காமல் உடனே பேசிக்கிட்டே ஹாலுக்கு போய்கிட்டே இருந்தால் நான் பின்னாடியே போனால், என்ன ரோஜா அப்படின்னா, பரவாயில்லையே சொன்னோடனே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டே அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இல்லை இப்போ தான் சொன்னேன், எனக்கு எப்போ கூப்பிட தோணுதோ அப்போ கூப்பிட்றேன்னே, அதுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிட்டு உனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை சக்குன்னு ரோஜான்னு கூப்பிட்ணுன்னு நினச்சேன், கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலை டக்குன்னு 2 பாலையும் பிடிச்சேன். என்னடாவா, ஏன் நான் பிடிக்கக்கூடாதா நீ வச்சுருக்க பால் அப்படின்னு? உனக்கு இல்லாததாடா, இந்த ஒன்று என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான்டா. என்னுடைய பால், என்னுடைய பழம், என்னுடைய பால் எல்லாம் உனக்கு தான். இனிமே நீ இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அசைவும் இருக்காதுடா, எல்லாமே நீ தான்டா. உன்னை வச்சு தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கைங்கிற சக்கரமே சுற்றும். என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லை. இனிமேல் நீ இருக்குங்கிற பெரிய ஒரு பலம் எனக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு பக்கம் பால் 2த்தையும் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளே என்னடா வெறும் பாலை மட்டும் விளையாடுற, உனக்கு பழவானாமாடாண்ணா, நீ தான் எடுத்து என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்குமாடா, அறியாமல் பறித்தாதான் இனிக்கும், அனிப்புள்ள கடித்தாதான் ருசிக்குன்ட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பழத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தா, இந்தா சாப்பிடு அப்படின்னு நான் உறிஞ்சி சுவைச்சி சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு ஆறாமரை பழத்தை முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். பழத்தை சாப்பிட்டுட்டு பாலை குடித்தேன். அதுக்கப்புறம் தேனை சுவைக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ இன்பமாக இருந்தது. ஒரு பக்கம் நான் தேனை சுவைக்க, ஒரு பக்கம் ஐஸ்கிரீமை சாப்பிட, குச்சி ஐஸை 2 பேரும் ஒரே நேரத்தில் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் ஐஸ்கிரீமு, ஒரு பக்கம் தேன், 2த்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்.
ரொம்ப திகட்ட சாப்பிட்டோம். எங்களுக்கு பயங்கர எனர்ஜி ஆகிட்டு அதுக்குள்ளேயே தம்பி அவன் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக வழிய ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு பிட்டு விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுக்கு பிறகு திரும்ப உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். திரும்ப பால் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். திரும்ப தம்பி இப்போ தயாராகிட்டான் விளையாட்டுக்கு. இப்போ ஒரு விளையாட்டு முறையான விளையாட்டு விளையாண்டோம். விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது செல்ஃபோன் மணி போல் சிரிப்பவளா இவளான்னு மணி ஒலிச்சிக்கிட்டே இருந்தது. உடனே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோனை எடுத்தோம். டியூஷன்லேருந்து ஃபோன் வந்தது. இருங்க ஒரு 20 நிமிஷத்தில் வந்து கூப்பிட்டுக்கிறேன், அங்கேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் சரியான ஒரு ஷாட் விளையாண்டோம். சரியான விளையாட்டு. அவள் 3-4 வருஷம் பிறகு தன் கையே தனக்கு உதவிங்கிறது பேரா முறையான ஷாட் வச்சு விளையாண்டுருக்கடா, நீ தாண்டா என் ராசா அப்படின்னு சொன்னார். ராசாவே மனசில் நின்று நீ தாண்டா எல்லாமே எனக்கு குமார் அப்படின்னா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அவள் சொன்னால் சரியான இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நீ மேரேஜ் பண்ணிக்கடா, நானே இருந்து நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், எங்கள் சொந்தத்துலேயே பொண்ணு இருந்தா அப்படின்னா. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் இரு, நம்ம ரெட்டைக்குழல் துப்பாக்கியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக சொல்லிட்டேன். இது போதும்டா, ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக சொல்லிட்டேன். இது போதும், ஓப்பனாகவே எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஓப்பனாக விளையாடலான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான கதையோடு வரோம். வணக்கம்.